நேரமாச்சுல சாப்பிடுறேன். ஐயோ கொஞ்சினதெல்லாம் போதும்பா. பகலுக்குள்ள பாலக்காடு தாண்டுனா பிரச்சனை இல்ல. நைட் ஆனா பேப்பர் அது இதுன்னு கேட்பாங்க. தேங்க்ஸ்ண்ணே. சரி சரி போடா போடா. மாப்ள எனக்கு வெக்கமல்ல உனக்கு. பா ஊர்க திருடி. மனசு பெனையுதுன்னு. என்னப்பா மனசு பெனையுது. அடிச்சு புரோட்டா போறாங்க. ஏதோ என்ன பாருங்க. ஹலோ சொல்லுங்க. யாரு மணி சட்டாவா? ஆமா ஆதி காட்டுல இருந்து கும்கி ஏத்திட்டு போக வந்துட்டு இருக்கோம். இப்ப எங்க வரணும்? நீங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க? இப்ப நாங்க ஒத்த பாலத்தை நெருங்கிட்டு இருக்கோம். அப்ப ஒரு காரியம் செய்யுங்க. செருதுருத்தி பாலம் என்ன கேளுங்க. அங்க 2 பாலம் இருக்கும். அதுல பழைய பாலக்கரை பக்கத்துல நில்லுங்க, நான் வந்துடுறேன். நல்ல நேரம் முடியறதுல ஏத்திடலாம்ல? கண்டிப்பா 10:30க்குள்ள ஏத்திடலாங்க. நேராச்சு பாமா, பத்திரமா போங்க. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணப்பா. சரிண்ணே. கொஞ்சம் லெஃப்ட்ல எடுத்து ரைட்ல போங்க. வா வா. வள்ளி வந்தில்ல வந்தில்ல மணி. வந்தில்லோ இல்ல. கரெக்டா தான மாப்ள பண்றேன். ஏய் நீ அங்கிட்டு போய் வாப்பா. அப்படியே ஓட்டி திருப்பு. எடுத்து திருப்ப முடியாது. பல்ல இருக்கு மாப்ள. சொல்லுங்க மணி. எங்க இருக்க நீ? ஊருக்கு போயிட்டு இருக்கேன். என்ன வழி சொல்ற? 10:30 மணிக்கு கரையில இருக்க சொன்னல. ஊருக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நான் இப்ப என்ன செய்வேன்? மணி குட்டிமா விஷம் குடிச்சிட்டாளா? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல மணி. ஒரு 2-3 நாள் மணி நான் வந்துடுவேன். அது வரைக்கும் ஏதாவது பேசி அட்ஜஸ்ட் பண்ணிரு மணி. சரி பொண்ணை பாத்துக்கோ. போலாம் மாப்ள. வரட்டா. நிறுத்துப்பா. டேய் நீ ஏன்டா இறங்கி வர? அண்ணே என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா. நீ கிளம்பு, நேரத்தோட கிளம்பு. சொல்லுங்கண்ணே, கேக்குறேன்ல. எப்படியா எங்களுக்கு ட்ரை 15ஆம் தேதி கும்கி யானையை கொண்டு வந்து நிறுத்திடணும். ஏன்னா அன்னைக்கு தான் நாள் நல்லா இருக்கு. சரிங்க. எங்களுக்கு நேரங்காலம் தான் முக்கியம். சரி பண்ணிடுறேன். பார்த்துக்குங்க. வள்ளி என்னன்னா 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றான். இந்த நேரத்துல குமிக்கி அன்னைக்கு நான் எங்க போவேன்? 2 நாள் தானே. ஆதிகாடு போற வழியில நாங்க இறங்கிக்கிறோம். வள்ளி அண்ணன் யானையோட வந்த உடனே நாங்க கிளம்பி போயிட்டே இருக்கோண்ணே. அவங்க கேட்டது குமிக்கி யானை பொம்மா. 2 நாள் தானே, நான் பாத்துக்கிறேண்ணே. கும்கிய காட்டியான விரட்டுறதுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேன், நம்புங்கண்ணே. டே குழந்தடா அது. தெரியும்ண்ணே. அண்ணே நைட்லாம் எங்களோட சுத்திட்டு இருந்தீங்க. நீங்க போய் மாத்திரை போட்டு தூங்குங்க. மற்றதெல்லாம் நான் ஊருக்காரங்க வேற வந்துட்டாங்க. நான் இனி என்ன பண்ண போறனோ? வணக்கம் மணியாட்டா. வழி தெரியாத கொஞ்சம் சுத்திட்டோம். 10:30 போகுது. இப்பயே கிளம்பிடலாம்ல? இப்படி நேரம் உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ராத்திரிக்குள்ள போய் சேரும்ல. ஏறுங்க. வழி ஆயிடுச்சுண்ணே. ஏறுங்கண்ணே, முதல்ல ஏறுங்க. அண்ணா முக்கிய ஒண்ணும் பண்ணாதல்ல. அதெல்லாம் காட்டி யானையே தாங்க வரட்டும். நீங்க தைரியமா ஏறுங்க. மாப்ள அது காட்டியான மாப்ள. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இறங்கிருச்சுன்னா உன் நாரவாய வைக்காத. போய் ஏறியா போய். டேய் பொம்மா அண்ணே 2 நாள் தானே, நான் பாத்துக்கிறேன். போனே பத்திரண்டா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கண்ணே. முதல்ல காதுக்கு கீழே கட்டவரல வச்சு அழுத்தி பார்கேன்னு சொல்லி பழகு. இந்த வார்த்தையோட சத்தம் தான் மாணிக்கத்துக்கு தைரியம் கொடுக்கும். காதுக்கு கீழே கட்டவரல வச்சு அழுத்து. பார்கேன்னு சொல்லு. நல்லா கட்டவரல வச்சு அழுத்து. என்னண்ணே யானை கட்டவல் இருக்குன்றாரு? எந்த ஒரு பிடி மாஸ்டர் அவரு? டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம். சுந்தரமா? பிரபுதேவ அப்பாடா. அவருக்கு தாடி வெள்ளையால இருக்கும். டை அடிச்சுட்டு நிக்கிற. ஓஹோ. பண்ணிப்பல வாயை திறந்தா காக்கா குத்துற அளவுக்கு திங்கிறியில. ஏன் பேச மாட்டேன்? சொன்ன கேட்க மாட்டியா?
டேய் எதுக்குடா அது மேல உன் கோவத்தை காட்டுற? நான் தான் சொன்னேன்ல, கோயில் திருவிழா ஊர்வலம்னு போயிட்டு இருந்த யானையை குட்டி அந்த காட்டு யானையை வரட்ட சொன்னா அது எப்படிடா வரட்டும்? இம்புட்டு வயசுலேருந்து அதை பழக்கணும். இந்த பார், ராவோட ராவா நான் என் யானையை கொண்டாந்து இறக்குறேன். நீ உன் யானையை கூட்டிட்டு கிளம்பு. மாப்பிள்ள புறப்படலாமா? ஏனே அவர் டிஸ்டர்ப் பண்றீங்க? அவர் தான் கும்கியா மாத்திட்டு இருக்காருல்ல. ஊர்க்காரங்களுக்கு இந்த விளையாட்டு தெரிஞ்சவனுக்குலாம் ஒன்றா சேர்ந்து மாறி மாறி குமுறுவாங்களா? அதான்டா கும்கி விளையாட்டு. அண்ணே பித்து பிடிச்ச மாதிரி இருக்குண்ணே. எங்க பார்த்தாலும் அவ்வளவுதானே தெரியுறா. ஒரு நாள்ண்ணே, ஒரே ஒரு நாள் கூட இரு, கத்துக்குவேண்ணே. எனக்காக இருண்ணே. காதலுக்கு முன்னால காட்டியான சாதாரணமா போச்சு இல்ல? சரி வா. காது கீழே உன் பாதத்தை நல்லா வை. பார்கே சொல்லு. எழுத்துற அனிமல். மாப்பிள்ள சாமி, உன் பக்த கோடிகள் வர்றானுங்க. இன்னைக்கு பூஜை தாண்டி. கும்பனை விரட்ட சொன்னா கும்பனை கொண்டுருவான் போல கையா. அதாரியா புதுசா ஒரு ஆளு? ஐயாவோட சிசிய புள்ளியா எடுபிடிக்கு வந்திருக்காரு. டேய் நிறுத்தியா நிறுத்தியா. இவனுங்க எடுக்கிற ட்ரைனிங்கை பார்த்தா உண்மையிலே கொம்பனை விரட்டிடுவானுங்க போல தெரியுது சார். இந்த பாருடா, கொம்பனை நீ நேருக்கு நேர் சந்திக்கிறப்ப பார்கே பார்கேன்னு சொல்லி இதோட காதுக்கு கீழே உன் கட்டை விரல வச்சு நீ கொடுக்க போற பாத்தியா ஒரு அழுத்தம். அதுலதான் நம்ம மாணிக்கம் தைரியமா முன்ன போகும். உன் கட்டை விரல் கொஞ்சம் ஆடுனாலும் அதுக்கு தெரிஞ்சிடும். உன் தொட லேசா நடுங்குச்சு, நீ பயப்படுறது அதுக்கு புரிஞ்சிடும். பொம்மா, யானையோட பலம் பாகனோட தைரியத்துல தான் இருக்கு. உன் யானை பயப்படுதான்னு பாக்குறதுக்காக காட்டு யானை பிளிரும். மாணிக்கம் ஒரு அடி பின்னாடி நகர்ந்தாலும் காட்டு யானை குத்தி கொன்னுடும். இன்னும் 15 நாள்ல பால் முத்திடும். பால் முத்திடுச்சுன்னா கொம்பை இறங்கிடுவா. கொம்பை இறங்கினா நமக்கு பால் தான். எனக்கு ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி தெரியுது. எதுக்கு நீ ஜாக்கிரதையா இரு. மாணிக்கத்தை பத்திரமா பாத்துக்க. யோ என்ன மாப்பிள்ள? என்ன சாப்பிட்டு படுத்துட்ட? கலப்பா இருக்கு. கலப்பா இருக்கா? எவன் காவ காக்குறது? போ. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். சரி 2 மணி வரைக்கும் பாத்துக்க. 2 மணிக்கு மேல மாப்பிள்ள? அதுவே பழகிரும். ஜோசியம் சொன்னதை போட்டு விட்டானோ? லைட்டட் ரவுண்டியல். என்ன ராஜா பாக்குறீங்க? லாந்தரடுங்க, கிளம்புவோம். டேய் நீ இருடா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். பிடிங்க. 2 தேச தலைவர்கள் எதை பத்தி பேச போறாங்களோ நம்மளை ஒமிட் பண்றாங்க. போர்வேட்ரா. ஓகே. டேய் உண்டியல சொல்லுங்கண்ணே. அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து என்னென்னமோ பண்ணுதுடா. என்ன பண்ணுதுண்ணே? பசிக்குதுடா, ஆனா சாப்பிட முடியல. தாகம் எடுக்குது, ஆனா தண்ணி குடிக்கவே தோணல. நடக்கதான்டா செய்யறேன், ஆனா அப்படியே பறக்கிற மாதிரியே இருக்கு. உடம்புலாம் வலிக்குதுடா, ஆனா தூக்கம் வரல. டேய் உள்ள ஏதோ பரட்டிக்கிட்டே இருக்குடா, ஆனா வெளியே வர மாட்டேங்குது. மசக்கையா இருக்கும்.
இது எப்படி சொல்றதுன்னு கூட தெரியலடா. சொல்லி பாருங்கண்ணே. எனக்கு அவளை தெரியும். அடடா, அவளை மட்டும்தான் தெரியும். பிரமாதண்ணே, கவிதைண்ணே. இதுவா? பின்ன அப்படியே அருவி மாதிரி கொட்டுது என்ன? ஏன்டா கொட்டாது? டே மாணிக்கம், அந்த உண்டியல் பையன் நாளைக்கு உனக்கு மட்டை போடுற பொழுது இடுப்புக்கு கீழே ஒரு தொகுதியை நசுக்கி விட்டுடா. நம்ம 2 பேரையும் பணியில் நிற்க வச்சுட்டு அவனுக்கு கொட்டைக்குள்ள கூத்தடிக்கிறாங்கடா. அப்புறம் என்ன? இந்த மாதிரி நிறைய இருக்குடா. சொல்லிக்கிட்டே இருங்கண்ணே. ஏஜ் அட்டன் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு, கல்யாணமும் நடக்கலை, ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டு கூட அட்டம் பண்ணல. எந்த நேரத்தில் எங்கள் அப்பா ஏன்டா மாணிக்கம், இந்த கொம்பேன்னு ஊர்க்கார பயலுக்கு சொல்கிறாங்களே, திட்டு திப்புன்னு இந்த மலைச்சரிவுலேருந்து அவன் இறங்கிட்டா என்னடா பண்ணுவேன்? திருவாரூர் தேரோட்டத்தில் வெடி போட்ட பொழுது ஒரு ஓட்டம் எடுத்தீங்களடா, அதே ஓட்டம் எடுத்து அண்ணனை காப்பாற்றணும்டா. இந்த ஊருக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? பாத்துனே, ராத்திரி பூரா கவிதை கேட்டு கலைச்சி போய் இப்போ கண்ணை மூடுறேன். யானை மேல நல்லா தூங்கிட்டு வந்து நம்ம தூக்கத்தை கெடுக்கிறது. நான் தூங்கினா நீ எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அதை டைவர்ஸில் நாட முடியும்.